வட இந்தியாவே மிகப்பெரிய பரபரப்பான சூழலாக மாறி இருக்கிறது. மோடி அரசை எதிர்த்து மாணவர்களை ஒருங்கிணைத்து போராட்டங்களை எடுக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாக்குதலுக்கு பிறகு நேரடியாக RSS குண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருக்கிறார். RSS சேர்ந்தவர்கள் வன்முறையை கையில் எடுத்தார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா கைது செய்யப்பட்டவர்கள் வெளியில் வரும்போது அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜே அப்படின்னு நம்ம மக்கள் அதை தமிழில் சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியேங்க ஒரு குழு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள அரைஞ்சவருக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்னங்க சம்பந்தம்னா நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வருகிறது. என்ன நடக்கிறது? மோடி அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக இந்த ரெசிஸ்டன்ஸா எப்படி பார்க்கப்படுகிறார்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள்? பாஜகவினுடைய இந்த ரியாக்ஷன் அல்லது பாஜக ஆதரவாளர்களுடைய ரியாக்ஷன் சொல்வது என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் அபிஜித் தீப்கே ராஜஸ்தானில் தாக்கப்பட்டார். அவர் கன்னத்திலேயே 2 அறை அப்படிங்கிறது அங்கே இருந்த அவர் சந்திக்கிறார், இளைஞர்களை சந்திக்க போகிறார். அந்த நேரத்தில் அவர் தாக்கப்படுகிறாருங்கிற செய்தி 2 நாட்கள் முன்பாகவே வந்தது. அப்போவே பல விஷயங்கள் பேசப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தியாக போட்டிருக்காங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே ஸ்லாப்டு டியூரிங் ஜெய்ப்பூர் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 5லேருந்து 6 நபர்கள் திடீர்னு அவர் உள்ள நுழையும் பொழுதே அவரை சூழ்ந்து கொண்டு ஜெய்ப்பூரில் அவர் மீதான தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். காவல்துறையினர் அவங்களை சுற்றி வளைச்சு 5 பேரை பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவும் செய்திருக்கிறது. பார்ட்டியினுடைய முதல் ப்ரொட்டஸ்ட் ஜெய்ப்பூரில் ஷாஹீத் ஸ்மராக் அப்படிங்கிற இடத்தில் நடக்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் அவரை தோளின் மீது சுமந்து கொண்டு செல்கிறார்கள். தீப்கே உள்ள நுழையும் பொழுதே க்ரௌடை நோக்கி கை காட்டுறாரு. அந்த நேரத்தில் ஒரு 5-6 பேர் சூழ்ந்து கொண்டு அவரை அறைய தொடங்குகிறார்கள். அவரை தாக்குதல் அப்படிங்கிற இடம் அங்கே தான் தொடங்குகிறது. ஸ்டேஜுக்கு அவர் போகும்போது, நான் நுழையும் பொழுது என்னை தாக்கியிருக்கிறார்கள், எத்தனை முறை என்னை தாக்கினாலும் நாம் அவர்களை நோக்கி நம்ம பதிலுக்கு அதை அடிக்க வேண்டாம். வன்முறை என்பது வலிமை குறைந்தவர்கள் அவர்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. யார் அடுத்தவங்க மேலே அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்குறவங்களையோ இல்லை மற்றவங்களை கையை உயர்த்துகிறவர்கள் வலிமை குறைந்தவர்கள் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணிட்டு, யார் இது பண்ணாங்களோ அவங்கள விடுங்க, நீங்கள் அடிக்காதீங்க, இதனுடைய வேண்டுகோள், நம்ம அவங்கள தாக்க வேண்டாம். நான் இதற்கும் மேலே பல முறை தாக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து நம்முடைய கருத்தில் நம்ம பயணிப்போம் என்பதாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் செய்கிறதுனால நீங்கள் என்னை அமைதிப்படுத்தி விட முடியாது, மௌனமாக்கி விட முடியாது. இந்தியாவிலேருந்து நான் அமெரிக்காவிலேருந்து எதுக்கு இந்தியாவுக்கு வந்தேனோ அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, நான் ஜெயிலுக்கு போக கூட தயாராகத்தான் இருக்கிறேன். எங்களுடைய போராட்டம் என்பது மிக அமைதியாக நடக்கும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆகியோர் 2 பேரினுடைய வழி அவங்கள பின்தொடர்பவனாக நான் இருக்கிறேன். தொடர்ந்து அன்பு மற்றும் அமைதியின் வழியாக நாம் இதை எதிர்கொள்வோம்னு ட்விட்டரில் அவர் பதிவும் செய்கிறார். இப்போ இதுதான் மாணவர்கள் மத்தியிலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஆதரவாளர்கள் இளைஞர்கள் மத்தியிலோ ஒரு சிக்கலையும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அசுதோஷ் ரங்கா சொல்லும்போது, இவங்கெல்லாம் ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள், அவங்க முகங்களை நாங்கள் கண்டறிந்து விட்டோம், சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. காவல்துறையினர் கேட்கும்போது ராகேஷ் குர்ஜார் அப்படிங்கிற ஒருவர் சொல்கிறாரு, ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு, இந்த கொசுக்கள் அவ்வளோதான், அவங்க வழக்கமாக அதை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுவாங்க அப்படின்னா பாகிஸ்தானோடு நிப்பாட்டுவார்கள் அல்லது இஸ்லாமிய நம்பிக்கை கொண்டவர்களோட, மத நம்பிக்கை கொண்டவர்களோட, ப்ராக்டிசிங் இஸ்லாமிஸ்களோடு கொண்டு போய் நிற்பாங்க. இந்த கொசுக்களுக்கு ஜிகாதி மனநிலை இருக்கிறது என்று மிக கடுமையான கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்லி மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். பேப்பர் லீக்குன்னு காரணம் சொல்லிட்டு இவங்க உள்ளே வராங்க அப்படின்னு அவங்க பதிவிடுறாங்க. நான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தேசியவாதி அப்படின்னு அவராக சொல்கிறாரு. யார் அந்த அடித்து அந்த இதில் கைதானவர்? எந்த கட்சிக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா RSSல இருப்பதாக சோஷியல் மீடியா சொல்லுது. நீங்கள் கொடுமையை பாருங்கள், நான் எந்த அமைப்பிலும் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் RSSல் இருப்பதாகவே போட்டிருக்கிறார். காங்கிரஸ் பார்ட்டி இதை கடுமையாக விமர்சித்திருக்கிறது, இந்த தாக்குதலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜெய்ப்பூரினுடைய டிசிபி அங்கே சவுத் டிசிபியாக இருக்கக்கூடிய ராஜர்ஷி ராஜ் வர்மா அப்படிங்கிறவர், அவர் சொல்லக்கூடியது சில இது பண்ணாங்க, அட்மாஸ்பியரை கெடுக்க பார்த்தாங்க, நாங்கள் இமீடியட்டாக போய் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து செக்ஷன் 170 ஆஃப் BNSSல நாங்கள் கைது பண்ணிட்டோம் என்பது. ரோஹித் சர்மானா கிரிக்கெட்டர் கிடையாது, இங்கே வேற ஒரு ரோஹித் சர்மா, ராகேஷ் குர்ஜார், அஜய் சர்மா, குல்தீப் சிங் ஷெகாவத்,
நிக்கேத் அப்படிங்கிறவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 5 பேர். பெவேஷ் அதிகாரி அப்படிங்கிற சிக்கிமே இருந்து வந்த ஒருவர், அவரும் கூட லாஸ்ட் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபோன்ஸ் இன் ஸ்கஃபல் டூரிங் த அசால்ட் ஆன் தீப்கே அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ள வந்தவர், அவரும் அவரின் மீதும் தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஏறதாழ ஒரு 2 நிமிடங்கள் இந்த விஷயங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். செலுத்திவிட்டு அவங்களுடைய அந்த உரை, அந்த விவாதம் அப்படிங்கிறத அவங்க தொடங்குறாங்க. சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து எனக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஒரு அமைதியான பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் 800 பேருக்கு மேலே கூடக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை விட கூடுதலான நபர்கள் இங்கே இருக்கீங்க, குறிப்பாக யூடியூபர்ஸும் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டும், நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. தேசிய கொடி பிறக்கிறது, அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படம், கான்ஸ்டியூஷனுடைய காப்பீஸ், பகத்சிங்கினுடைய அவர் புகழ் பாடக்கூடிய பாடல்கள், இதெல்லாம் அங்கே பாடப்பெறுவதாக அது நகர்க்கிறது. ராஜஸ்தானினுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மதன் திலாவரின் மீதும் கூட விமர்சனத்தை இது பண்ணுறாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பேப்பர் லீக்னு ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். இது எப்படி சரியானதாக இருக்கும்? இது எப்படி நீங்கள் இளைஞர்களுடைய இவர்களுடைய எதிர்காலத்தை அப்படி தள்ளிவிட முடியும் என்பதை கேட்கிறார்கள். நீங்கள் என்ன பாகிஸ்தானிங்கிறீங்க, இங்கே வர்றவங்களாம் பாகிஸ்தானிங்கிறீங்க, மீடியாவை வச்சு பாகிஸ்தானின்னு சொல்கிறீங்க. இந்த கண்ட்ரியினுடைய நாடு வந்து பாகிஸ்தானுக்கு எதிரானவர்கள் கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பாரதியர்கள் நீங்கள் சொல்கிறவங்க யார்? உங்கள் ஐடி செல்லில் இருக்கிறவங்க தான் உண்மையான பாரத மக்களா? மற்றவங்களாம் இல்லையா? இந்து முஸ்லீம் என்கிற பெயரில் பிரித்து சூழ்ச்சி செய்து நமக்குள் சண்டையை மூட்டிவிட்டு இந்த அரசு தப்பித்து கொள்ள பார்க்கிறது. இவர்களுடைய முதல் ப்ரையாரிட்டியாக வேலைவாய்ப்பும் கல்வியும் இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு மக்களை இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் பிரித்தாள்கிற வேலையை இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் செய்கிறது என்கிற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த இதுக்கு பிறகு அது முக்கியம் இல்லை, அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் தான். இங்கே பாருங்க, அட்டாக்கர்ஸ் பிலாங் டு RSS, சிஜேபி ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே சேஸ் நாட் ஸ்கேட் ஆஃப் ஜெய்ப்பூர் ப்ரொடெஸ்ட் அசால்ட் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தியாகவே போட்டிருக்கிறார்கள். நேரடியாக அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு. இப்படியான விஷயங்கள் எங்களை இது பண்ணுறதில்ல, நாங்கள் சத்தியாகிரகிகள் என்று சொல்லி அவர் ஒரு பைட்டும் கொடுத்துருக்கிறார். அது அடுத்த கட்டமாக அது பரவ தொடங்குகிறது. காக்ரோச் இஸ் பேக்னு அவங்க ஒரு ஹேண்டில் வச்சுக்கிட்டு அதிலே போடுறாங்க. அதில் சிலர் RSSஐ சேர்ந்தவர்கள். அதில் ஒன்றும் புதுசு இல்லை. யாராவது அரசுக்கு எதிராக வந்தால் இப்படியான வேலைகளை செய்வது இவர்கள் வழக்கமாக செய்வது அவங்கள் கையாளக்கூடிய உத்தி தானே. நாங்கள் மெயின் இஷ்யூஸ்லேருந்து நகர விரும்பலை, போராட்டம் தொடரும். இதுக்காக 1 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் தான் பொறுப்பு. அவர் அவர் ராஜினாமா செய்யப்பட வேண்டும், அவரின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறார். இது ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது அவர்களுடைய பயத்தையும் கோழைத்தனத்தையும் காட்டுகிறது என்கிற விமர்சனங்கள் அந்த தரப்பில் வந்தது. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு நடந்தது தான் முக்கியமான ஒரு செய்தி. அதுதான் கவனிக்க வேண்டியது. அதாவது இப்போ இங்கே கைதாகி உள்ளே போனாங்க இல்லையா, அவங்க இமீடியட்டாக பெயிலில் வந்துட போகிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெயிலில் வந்தவங்களை வரவேற்க யாரெல்லாம் வந்தாங்கிறது தான் அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு சொல்லணும் இல்லையா. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. Men accused of assaulting CJP's Abhijit Dipke in Jaipur get bail, welcomed with garlands, Jai Shri Ram chants. மிகப்பெரிய அளவுக்கு மாலைகளை சூட்டி அவர்களை வரவேற்று ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ஒரு செக்ஷன் அவங்கள வரவேற்றிருக்கிறார்கள். அப்படி வரவேற்ற அந்த ஃபோட்டோஸையும் கூட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ், அதில் 2 பேர் கைதாகி வெளில வந்தவங்க அவங்களே ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் போடுறாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ். வரவேற்கப்பட்ட போது தேசியவாதிகள் நம்ம ஆரத்தழுவி வரவேற்ற போது அவங்களே அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க என்னுடைய வீடியோவாக. அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து இந்த ஒயரில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை என்ன பண்ணுறாங்க, பலரும் ஒப்பிடுறாங்க. இதைத்தான் இவங்க கடந்த காலத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் அந்த கொடுங்குற்றம் செய்த குற்றவாளிகள், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள், அவங்கள முன்கூட்டியே ஜாமீனில் விடுவிக்கும் போது இதைத்தான் இவர்கள் செய்தார்கள், தொடர்ந்து இப்படி நடக்கக்கூடியதே இவங்களுக்கு வேலையாக போச்சுங்கிறத கடுமையான விமர்சனமாக சமூக வலைத்தளங்களில் பலரும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு பெரிய கூட்டம், குறிப்பாக விதாயக் புரி போலீஸ் ஸ்டேஷன் ஜெய்ப்பூரில் ஜெய் ஸ்ரீராம், இன்கிலாப் ஜிந்தாபாத், பாரத் மாதா கி ஜே ஆகிய
3 வெவ்வேறு விதமான கோஷங்களை எழுப்பி அவர்கள் வெளியில் வரக்கூடியவர்கள், ஜாமீனில் வரக்கூடியவர்கள் எடுக்கிறாங்க. அட்வொகேட் பசந்த் பரிக் அவர் தான் சிலர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுத்துட்டார் ஜெய்ப்பூர் சவுத்தில். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் பெயில் வாங்கிட்டு தான் ஃபார்மலாக வெளியில் வந்திருக்கோம் என்பதும் வருகிறது. ஜூன் 15 இவங்க தாக்குனதையும் பதிவு பண்ணுறாங்க, மற்றவர்களையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. இவங்க பார்த்திங்கன்னா சிரித்தபடியே வெளியில் போட்டிருப்பது, அதுக்கு கேப்ஷன் ஜெய் ஸ்ரீராம்னு அதுக்கு கேப்ஷன் போட்டு ஒருவர் பகிரக்கூடியது, அதெல்லாம் யாருன்னா உள்ளே போயிட்டு வந்தவங்களே போட்டிருக்கிறாங்க. சிஜேபி விமர்சிக்கிறார்கள், பிஜேபி ஆதரித்து தொடர்ந்து பல போஸ்ட்களை இவங்க வந்த பிறகு போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மோடி, அதில் அடல் பிகாரி வாஜ்பாய், யோகி ஆதித்யநாத் இவர்களெல்லாம் ஆதரித்து போடக்கூடிய பதிவுகள்ங்கிறதும் இந்த தாக்கியவர்களுடைய பதிவுகளில் பார்க்க முடிகிறது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒயரில் கேட்கும்போது கைதான ஒருவர், அவர் பேர் இந்த குர்ஜாருங்கிறவர் பதில் சொல்லியிருக்காரு. நான் முதல்ல என்னை அவங்க மோசமாக நடத்தினாங்க, தீப்கே வரும்பொழுது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய காக்ரோச்சு தான் நான் அடிக்கிறேன்னு நினச்சி, நான் அடிக்க போனதே அமெரிக்காவில் இருந்து வந்திருக்க ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி தான் அடிக்க போகிறேன்னு நினச்சி தான் நான் அடித்தேன்னு அதை போய் அதை பெருமையாக வேறு பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அரைஞ்சதை இதில் என்ன பெருமை இருக்குங்கிறது உமர் கால் இதெல்லாம் உள்ள எழுதிட்டு வராங்க. ஏன்னா இந்த அரசியல் கட்சியோடும் இல்லை, அதனால் ஆர்எஸ்எஸில் 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பிராத்மிக் வர்ஷ் ட்ரைனிங் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டு எனக்கு பர்சனல் லைஃப் பிஸியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கிளைம் பண்ணுறாரு. நான் ஒரு இது நீங்கள் இந்த உளவியலே யோசிக்கலாம். ஒரு அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் ஆவணங்களை வெளியில் கொண்டு வாங்க, எடுத்து வெளியில் போடுங்க. உங்கள்கிட்ட அத்தனை 100 ஏஜென்சிகள், எத்தனை ஏஜென்சிகள் உங்கள்கிட்ட டசன் கணக்காக இருக்குது இல்லையா? புலனாய்வு செய்வதற்கு, பாய்ந்து பிடிப்பதற்கு, சர்வதேச குற்றங்களை தடுப்பதற்கு, பொருளாதார குற்றங்களை இது பண்ணுறதுக்கு, இப்படி எக்கச்சக்கமான துறைகள் கையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படியான முறைகளை செய்யலாம் அப்படிங்கிறது இருக்குது. மத்திய அரசை நோக்கி தான் நீங்கள் கண்டுபிடிங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை, ஆன் ஓப்பன் ஃபோரமில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு லீகல் நடவடிக்கை இல்லைங்க. பட் அது எதுவுமே இல்லாமல் அவங்கள இந்த மாதிரியாக ஆன்லைனில் ட்ரோல் செய்வதோ இல்லை மற்ற வகையில் நகர்த்துவது என்பது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும் என்பது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. ஸோ இதுதான் இப்போது வட இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருள். நீட் தொடர்பான விவகாரங்கள், நீட்டுக்கு பாருங்கள், அதாவது உலக வரலாற்றிலே ஒரு பரீட்சைக்கு ஏர்ஃபோர்ஸை வச்சு கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகாமல் இருக்க கொண்டு போனதோ, டெலகிராமை பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ டெலகிராமில் வர்றது நிப்பாட்டினா கொஸ்டின் பேப்பர் பரவாதில்லை, கொஸ்டின் பேப்பரை திருடுற இடம் டெலகிராமில் காரணம் திருடி போடுறான், அவன் கைக்கு வர்றதை வாங்கி டெலகிராமில் பணத்தை வாங்கிட்டு ஷேர் பண்ணுறான், அவனை பிடிங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுங்கிறது அது தயார் செய்யப்பட்ட இடம், இறுதி செய்யப்பட்ட இடம், பிரிண்ட் எடுக்கப்பட்ட இடம், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். கேள்வியை செட் பண்ண ஒரு கசியை விட்டுருப்பாரு, இங்கே பிடிக்கணும். அதை விட்டுட்டு இதை நான் அடைக்கிறேன்னா நீங்கள் என்னைக்கு அடைச்சி எப்படி பிடிக்கிறதுங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஸோ இவர்களுடைய இயலாமைகள் திரும்ப அம்பலமாக தொடங்கி இருக்கிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி செல்கிறது. மோடி அரசு ஏதோ ஒரு வகையில் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், கையேறு நிலையில் இருக்கிறார்களா? அப்டேட்ஸ் வரும்பொழுது விரிவாக நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.